UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அதானது நமக்கு ஆதார் கார்டு வழங்குகின்ற துறை ஜூன் 14ஆம் தேதி வரை ஏற்கனவே நமக்கு காலக்கெடு கொடுத்திருந்தது. அதானது ஜூன் 14ஆம் தேதி வரை நமக்கு ஆதார் கார்டில் ஏதாவது திருத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது எனில் ஆன்லைன் வழியாக இலவசமாக செய்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த கால நீட்டிப்பு. இது தற்போது 2 முறை மேலும் மேலும் நீட்டிக்கப்பட்டு சமீபத்தில் டிசம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆக டிசம்பர் 14க்குள் ஆதார் கார்டில் நமக்கு முகவரியோ மற்றும் வேறு ஏதேனும் திருத்தங்கள் செய்ய வேண்டுமானால் ஆன்லைனில் இலவசமாக செய்து கொள்ளலாம் என்பதுதான் இதன் சிறப்பு. அதன் பிறகு ஒவ்வொரு முறை திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் ஒவ்வொரு திருத்தத்திற்கும் 50 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இது ஆன்லைனில் அதிகாரபூர்வமான மை ஆதார் போர்ட்டல் மூலமாக செய்தால் மட்டும்தான் இலவசம். அல்லாமல் இ சேவை மையம் மூலமாக இதை செய்வீர்கள் என்றால் அவர்களுக்கு சேவை கட்டணம் கட்டாயம் நீங்கள் 50 ரூபாய் செலுத்த வேண்டியது இருக்கும் என்பதையும் மறக்க வேண்டாம். ஆக உங்களுக்கு இலவசமாக தேவைப்படுகிறது எனில் அதிகாரப்பூர்வ ஆதார் போர்ட்டல் வழியாக நீங்களே ஆன்லைனில் செய்வதன் மூலம் இதை இலவசமாக இந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். டிசம்பர் 14க்கு பிறகு நீட்டிக்கும் வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதால் 50 ரூபாய் ஒவ்வொரு திருத்தங்களுக்கும் வசூலிக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது கைரேகை, மொபைல் போன், புகைப்படம் போன்றவைகளில் நீங்கள் திருத்தம் செய்ய வேண்டுமென்றால் அது அவ்வளவு எளிதல்ல. ஆக இ சேவை மையம் மூலமாகத்தான் அதை செய்ய முடியும் என்பதால் நீங்கள் தனியாக ஆன்லைன் மூலம் செய்ய முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இனி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது திரையில் காண்கின்ற மை ஆதார் சைட்டிற்குள் சென்று அப்டேட் ஆதார் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் அப்டேட் ஆதார் டீட்டெயில் பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை கிளிக் செய்யுங்கள். அதோடு உங்களுக்கு திறக்கின்ற பக்கத்தில் ஆதார் அட்டை எண், கேப்ஷன் கோடு, OTP போன்றவைகளை வரிசையாக அடிப்படையில் பதிவிட்ட பின்பு உங்களுக்கு அடுத்த பக்கம் திறக்கப்படும். எனவே பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஒரு OTP வரும். இந்த OTPயை பயன்படுத்தி நீங்கள் லாகின் செய்து உள்ளே செல்ல முடியும். அதன் பிறகு உங்களுக்கு அதானது முகவரி அப்டேட் செய்ய வேண்டுமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டுமா, இல்லது திருத்தங்கள் செய்ய வேண்டுமா, உங்கள் முகவரி மாறியிருந்தால் முகவரியை மாற்றுவது போன்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அதன் மூலம் செய்ய முடியும். இறுதியாக எல்லாம் முடிந்த பிறகு எல்லா திருத்தங்களும் நீங்கள் செய்த பிறகு சப்மிட் அப்டேட் ரிக்வெஸ்ட் என்ற ஆப்ஷனை தொட்டால் அது அப்படியே சப்மிட் ஆன பின்பு அப்டேட் ரிக்வெஸ்ட் நம்பர் ஒன்று உங்களுக்கு SMS வழியாக கிடைக்கும். இந்த அப்டேட் ரிக்வெஸ்ட் நம்பரை வைத்துக்கொண்டு உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ட்ராக் செய்து உங்களது திருத்தங்கள் எந்த அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறதா இல்லையா, எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ட்ராக் செய்து அதானது உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பும் இருக்கும். ஆக டிசம்பர் 14க்கு உள் உங்களுடைய ஆதார் கார்டில் செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்ய விரும்பினால் அதை டிசம்பர் 14க்குள் செய்தால் இலவசமாக செய்து கொள்ளலாம். டிசம்பர் 14க்கு அப்புறம் ஒவ்வொரு திருத்தங்களுக்கும் 50 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதே நேரம் பயோமெட்ரிக் போன்ற கைரேகை, புகைப்படம் போன்ற அப்டேட்டுகள் செய்யப்பட வேண்டுமானால் நீங்கள் நிச்சயம் இ சேவை மையத்திற்குத்தான் செல்ல வேண்டியிருக்கும். இன்னொன்று, முகவரி நீங்கள் மாற்றும்போது முகவரி மாற்றுவதற்கான ஆவணங்களையும் நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதையும் மறக்க வேண்டாம். நாம் எத்தனை முறை எதையெல்லாம் திருத்தம் செய்கிறோம் என்பதையும் கணக்கிடப்படுகிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது.